Yelagiri இங்கே ரொம்ப கிட்ட தான். எல்லாருக்கும் தெரியும், நிறைய சேனல் நிறைய வந்திருக்கும். ஆஃப்டர் லாக்டவுன் நிறைய பேர் ட்ரிப் போயிட்டாங்க. எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் என்னால் Yelagiri. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ ஆஸ் ஐ டோல் யூ கைஸ், இன்றைக்கி வந்து Yelagiri போகிறோம். பார்த்தீங்கன்னா 3 hours 57 minutes. டெஸ்டினேஷன் ரீச்சிங் டைம் வந்து 10:17 AM காட்டுது. முதல்ல இப்போ சிட்டி விட்டு வெளியில் கிளம்பணும். வழி வந்து நான் சோழிங்கல்லேருந்து கிளம்புறதுனால, ஸோ த ரூட் வில் பி டு தாம்பரம், முடிச்சூர், அப்புறம் அந்த ரூட்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் ரெகுலர் வேலூர் அண்ட் ஆம்பூர் அந்த ரூட்டில் போகிற மாதிரி. ஸோ ட்ராவல் வித் மீ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல சினிமேட்டிக் ட்ரோன் ஷாட்ஸ் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய வீடியோவில் எல்லா வீடியோலையும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு. ஏய் நல்லா இருக்குப்பா. வண்டி சவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்கு. பச்சை பசங்க இருக்கு. வெரி குட். நம்ம ஒரு பாயிண்ட் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வில் டேக் த ட்ரோன் அண்ட் டேக் த ஷாட். கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சுற்றி வந்து ஊர் தெரியுது. அதான் ரொம்ப ஹைட் போக தேவையில்ல. ஐஸ் இங்கே பாருங்களேன். இதெல்லாம் நிறுத்தக்கூடாது, அதனால் நான் நிறுத்தலை. நம்ம எதாவது ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணுற மாதிரி இடம் இருக்கான்னு பார்ப்போம். அவங்க பாருங்கள், இங்கே ஏதாவது ஸ்டாப் இருக்குற மாதிரி தோணுது. அப்பா குரங்கு இருக்கே, ஊறப்பட்ட குரங்கு இருக்கு. உங்களுக்கு குரங்கு கூட்டமே இருக்குப்பா. ஆல்மோஸ்ட் ரீச்ட் ஹேர்பின் பெண்டு வந்தாச்சு. பாருங்கள், கிளைமேட் இஸ் பேனில் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹைட்லாம் வரல, அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக காட்டணுன்றதுக்காகவே முன்னாடி ஒரு ஹேர்பின் பெண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அங்கே நிறுத்திருக்கேன் நான். பாருங்கள், வில் கெட் சம் ட்ரோன் ஷாட்ஸ். இங்கேருந்து நம்ம ஹேர்பின் கொஞ்சம் பெண்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நிற்கிறோம். ஸோ இட் ஒன்ட் பி அ பிக் டீல். 6 o'clock காலைல கிளம்பணும். இப்போது இட்ஸ் ஆல்ரெடி 10 o'clock. Journey we will find our souls begin to intertwine. Your heart of gold, so pure, divine, and I lost myself within the fire, breaking free from my desire. A heart of gold forged to inspire. It's starfire. It's starfire, 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 starfire.
கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பார்த்ததுக்கு ஒன்றுமே தெரியல, பட் இப்போ போக போக தெரியுது. ரோடு வந்து டீசெண்டாக இருக்குது, டிராஃபிக் இல்லாதனால கிளைமேட் சூப்பராக இருக்குது இந்த சீசனில். ஏன்னா ரொம்ப சின்ன மழை தான், இந்த டைமில் வந்தால் தான் இந்த டெம்பரேச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டோன்ட் ஃபீல் அந்த சில்னஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரி, மழை பெய்யாமல் இருக்கிறதோட இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் தான் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஒரு குரங்கு உட்காந்து நடு ரோட்டில். வாவ், உங்களுக்கு எப்படி தெரியுது தெரியல, கொஞ்சம் ஷேக்கியாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ஹேர்பின் பெண்ட் மொத்தம் ஓகே 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. கண்டிப்பாக வரலாம், இந்த கிளைமேட்டுக்காக வரலாம். பட் மேலே என்ன இருக்குன்றது போய் பார்ப்போம். நிறைய குரங்கு இருக்குது, யாரும் டூரிஸ்ட் அதிகமாக வராதனால ஃபுட்டெல்லாம் இல்லாமல் இருக்குது பழக்கம். ஆளே இல்லை ரோட்டில், ஆளே கிடையாது. சூப்பராக 90ல் போகிறோம் நம்ம. இப்போ குரங்கு தான் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, கரெக்டாக ஹேர்பின்னில் போய் இது கல் குட்டி வச்சுருக்காங்க. ஆஹா, தைல மரம் வாசனை பாருங்க, ஃபுல்லாக தைல மரம் தான் எல்லாமே. வாசனை சூப்பராக இருக்குது தைல மரம். அந்த ஸ்மெல்லு வந்தாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போக கொஞ்சம் சில்னஸ் பெட்டராக தான் இருக்குது. அதை நான் எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் வெயில் அடிக்கும், அதனால் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் க்ளவுடியாக இருக்குது, டெம்பரேச்சர் ட்ராப் கண்டிப்பாக. ஆளே இல்லைன்னா சூப்பராக இருக்குங்க இதோட. நண்பர்களே, யார் யார் நீங்கள் சென்னையில் இருக்கீங்களோ, ஒரு நாள் ரைடு வரணும் ஆசைப்பட்றீங்க, டிஃபால்ட்டாக ஒரு நாள் ரைட் பண்ணுறவங்க இங்கே வரலாம். காலியாக இருக்குது பாருங்களேன் ஊர். நடக்கிறதுக்கெலாம் வழி இருந்திருக்கு. இட்ஸ் குட், சூப்பருங்க. நடுவில் ஒரு நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது, அது போக மாட்டோம் நம்ம. பார்க்குக்கு எல்லாமே க்ளோஸாக இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து வீக் டே, அதுவும் ஒரு காரணம் இவ்வளோ காலியாக இருக்கிறதுக்கு. மேபி வீக்கெண்டாக இருந்தால் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஃபன் பார்க் மாதிரி, அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் கொஞ்சம் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அதான் ஒரு நாள் வந்துன்னா ஒரு நாள் என்கேஜிங்காக இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, எனக்கு இந்த ஹில்ஸில் வந்து இந்த மாதிரி வயல் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா நம்ம இது எதிர்பார்க்க மாட்டோம். இங்கே புதுசாக போட்டிருக்காங்க போல. இப்போ இருந்து ரோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, டெக்னிக்கலாக வந்து ரோடு இல்லை, அதனால் ஆஃப் ரோடுன்னு சொல்லலாம். தப்பு கணத்தில் போடணும். ஆஃப் ரோடிங் வந்துருச்சு. இது எப்படி ரிட்டர்ன் ஏறுவாங்க? இதுதான் இதே இருக்கும். இறங்கும்போது வண்டி ஏறாதான், ஏறும். அப்பா எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் போய் ரொம்ப வருஷங்களா. காலேஜ் டேஸில் தான் அது மாதிரிலாம் ட்ரெக்கிங்லாம் போவோம். இதெல்லாம் மழை பெஞ்சா இங்கே வர முடியாது, ஒரு சீரம் சகஜமாக இருக்கும். மழை இல்லை, அதனால் நான் இங்கே வர முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே. யாருமே இல்லை இந்த இடத்துல. ஒரு ஒத்தடி பாதை மாதிரி வந்தது, ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி உள்ளே வந்தோம். பட்டு நம்ம வெஹிக்கிள் வச்சுக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் மாட்டிக்க விரும்பல. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு.
கண்டிப்பாக வந்து போகலாம். ஒரு 2-3 பேர் இருந்தால் 2 பேர் இருந்தால் ப்ராப்ளி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டக்கான நான் ஹெல்ப் பண்ணுறது தான். பட் மற்றபடி யாருமே இல்லை. ஸோ நல்ல வியூ பாயிண்ட் அந்த இந்த இடத்துல அதனால் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி நிறைய ட்ராவல் vlogs போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். பாய்.